லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். நமஸ்காரம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். இன்னைக்கு திருப்பாவை 24ஆம் நாள் பாசுரம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச் சகடமுதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலா வெறிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையா வெடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்திப் பறைகொள்வான், இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். நேற்றைய தினம் பாசுரத்துல ஆண்டாள் பெருமாளை தனது சிம்ஹாசனத்தில் அமர்ந்தபடி இவாளுடைய கோரிக்கைகள் என்னன்னு கேட்டு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சுண்டா. பெருமாளினுடைய அந்த கம்பீரமான நடைய கண்டு ரசிக்கணும், அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு பெருமாளை அரசவைக்கு அழைச்சா. அப்போ பெருமாளும் அவளது பிரார்த்தனையை முன்னிட்டு கொண்டு எழுந்து நடந்து வந்து தன் சிம்மாசனத்தில் அமர்வதற்காக நடக்க தொடங்கினான். அதை பார்த்த உடனே ஆண்டாளுக்கு பொறுக்கல. அந்த மிருதுவான தாமரை மலர் போன்ற பாதங்கள் கரடுமுரடான இந்த தரையில நடக்கிறதா அப்படின்னு அந்த திருவடிக்கு தன் பரிவின் காரணமாக பல்லாண்டு பாடிட்டா ஆண்டாள். பெருமாள் திருவடிக்கு வலிக்குமா? இந்த வலி, வேதனை, துன்பம் இதெல்லாம் மனிதர்களாக பிறந்த நமக்கு தானே. பெருமாள் நம்மையே காத்து ரட்சிக்க கூடியவன். அவனுக்கு இந்த வலி எல்லாம் ஏற்படுமா அப்படின்னா அதுதான் ஆண்டாளுடைய பொங்கும் பரிவு. இந்த பரிவை நம்மளால ஆண்டாள் கிட்டையும் மற்ற ஆழ்வார்கள் இடத்துலையும் மற்ற பாகவதர்கள் கிட்டையும் பார்க்க முடியும். பெருமாளை பரபிரம்மம்னு தள்ளி வச்சு பார்க்காம தங்களுக்கு மிகவும் நெருக்கமானவன் அப்படின்னு அவன் மேல பொங்கும் பரிவோட தான் இவா எல்லாரும் பாசுரங்கள் எழுதியிருக்கா, பாடல்கள் எழுதியிருக்கா, கீர்த்தனைகள் எழுதியிருக்கா. காஞ்சிபுரத்துல வரதராஜன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தினமும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவார். பெருமாளுக்கு பாலை நன்னா ஆத்தி சூடே இல்லாம கொண்டு போய் சமர்ப்பிப்பார் இந்த வரதராஜன். அதனால வரதராஜ பெருமாளே அவரை பார்த்து அம்மா அப்படின்னு அழைச்சார். ஒரு அம்மா தன்னோட குழந்தைக்கு எப்படி பாலை ஆத்தி ஆத்தி சூடே இல்லாம தகுந்த சூட்டோட அந்த குழந்தைக்கு கொண்டு போய் பாலை கொடுப்பாளோ அந்த மாதிரி பெருமாளுக்கு இவர் கைங்கரியம் பண்ணதுனால பெருமாளே இவரை பார்த்து அம்மா அப்படின்னு கூப்பிட்டான். அதுலேருந்து அவருக்கு அவருடைய சொந்த ஊர் நடாதூர். பெருமாள் இவர் அம்மான்னு கூப்பிட்டதுனால நடாதூர் அம்மாள் அப்படிங்கிற பெயர் அவருக்கு ஏற்பட்டது. வரதராஜன்கிற பெயர் மாறி நடாதூர் அம்மாள்னு மாறிட்டார் அவர். அதனால அந்த பொங்கும் பரிவை தான் இந்த பக்தர்கள் இடத்துல நம்மளால பார்க்க முடியும், ஆழ்வார்கள் இடத்துல நம்மளால பார்க்க முடியும். அதனால ஆண்டாளும் அந்த பரிவோட இந்த பல்லாண்ட பாடுறா பெருமாளுக்கு. அதுல தொடங்கறச்சேவே அவ சொல்றா, அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படிங்கிறா. பகவானே, அன்னைக்கு எப்போ நீ இந்த உலகத்தை அளந்துட்ட, ஆனா நாங்களோ இப்போதான் அதுக்கு பல்லாண்டு பாட வந்திருக்கோம். அன்று இவ்வுலகத்தை நீ அளந்துட்ட, அன்னைக்கு யாராவது உனக்கு இதுக்காக பல்லாண்டு பாடினாளான்னு தெரியல, அதனால நாங்கள் உனக்கு பல்லாண்டு பாடுறதுக்காக வந்திருக்கோம். அன்று இவ்வுலகம் அளந்தாய், அந்த திருவடிக்கு பல்லாண்டு அப்படிங்கிறா. வாமன அவதாரத்தின் பொழுது பெருமாள் மகாபலியின் இடத்துல 3 அடி நிலம் வேணும்னு தான் வேண்டின்னு வந்தார். அவருக்கு 3 அடிகள் கிடைக்கல, 2 அடி தான் கிடைச்சது. ஒரு அடியால வையம் அளந்தார், இன்னொரு அடியால விண்ணுலகம் அளந்தார். 3வது அடி எங்க வைக்கன்னு கேட்க மகாபலி தன் தலைமையில வைக்க சொன்னான். ஆனா அவருக்கு 3வது அடி கிடைக்கல இல்லையா. அதனால ஆண்டாள் என்ன பண்றா, திருப்பாவையில 3 இடங்கள்ல 3 அடிகள்ல வாமன அவதாரத்தை பத்தி சொல்லி பெருமாளுக்கு கிடைக்காத அந்த 3வது அடிய ஆண்டாள் பெருமாளுக்கு கொடுக்குறா. அதனால 3ஆம் நாள் பாசுரத்துல ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னு அங்க 1 அடி கொடுத்தா. 2வது 17ஆம் நாள் பாசுரத்துல அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே அப்படின்னு அங்க 2வது அடியை கொடுத்தா. இந்த 24ஆம் நாள் பாசுரத்துல அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்னு 3வது அடியும் ஆண்டாள் இந்த இடத்துல கொடுத்துட்டா. அதனால உன்னுடைய அந்த திருவடிக்கு பல்லாண்டு அப்படின்னு பெருமாளை பார்த்து பல்லாண்டு பாடுறா. இப்போ ஆண்டாளுக்கு ஒரு விஷயம் தோணித்து. இந்த வாமன அவதாரம் கூட பரவாயில்ல, பெருமாள் திருவிக்கிரமனாக ஓங்கி வளர்ந்து அதுக்கப்புறம் வையம் அளந்தார், தன்னுடைய சக்தி அந்த இடத்துல வெளிப்படுத்தினார். ஆனா ராம அவதாரத்திலேயோ ஒரு மனிதனாக பெருமாள் அவதாரம் பண்ணார், தன்னுடைய எந்த சக்தியும் வெளிக்காட்டிக்கல. அயோத்தியில நடக்க ஆரம்பிச்ச பெருமாள் இலங்கை வரைக்கும் நடந்தே போனாரே, அந்த பெருமாளுக்கு பல்லாண்டு பாடணும் அப்படின்னு ஆண்டாளுக்கு தோணித்து. சக்கரவர்த்தி திருமகன் தசரதருடைய திருக்குமாரன், இக்ஷ்வாகு குலத்துல தோன்றியவர் இந்த பெருமாள். எங்க போறதுனாலும் ரதம் தேர்னு அப்படியே பயணப்பட்டிருப்பார் பெருமாள். அந்த பெருமாள் கால் கெடுக்க வனவாசம்னு சொல்லி எவ்வளோ இடத்துக்கு நடந்தார். அந்த பெருமாளுக்கு பல்லாண்டு பாடணும் அப்படின்னு சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி அப்படிங்கிறா.
தென்னிலங்கை அப்படின்னா தெற்கு பக்கத்துல இருக்கிற இலங்கைன்னு ஒரு பொருள். இன்னொன்னு அழகான அந்த இலங்கையுடைய அழகு அழியும் வண்ணம் அங்க இருக்கக்கூடிய ராட்சசர்கள் எல்லாரையும் பெருமாள் வதம் பண்ணார். அதனால சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. திரள் அப்படின்னா உன்னுடைய மிடுக்கு, உன்னுடைய பிரபாவத்திற்கு பல்லாண்டு அப்படிங்கிறா. இந்த இடத்துல எதுக்காக பெருமாள் பிரபாவத்துக்கு பல்லாண்டு பாடினா ஆண்டாள் அப்படின்னா, பெருமாள் பிரபாவத்தை பார்த்து ராவணனே வியந்தான். ராவண யுத்தத்துல ஒரு கட்டத்துல ராவணன் உடம்பு பூரா அடிகள் பட்டிருக்கு. அப்போ ராவணனுடைய சாரதி ராவணனை ஊருக்கு கூட்டின்னு வந்துடுறான். போரும் சண்டை போட்டதுன்னு ஊருக்கு அழைச்சுன்னு வந்துடுறான். அப்போ ராவணன் மயக்க நிலையில இருந்தான். மயக்கம் தெளிஞ்ச உடனே கேட்கறான், என்ன எதுக்காக இப்ப நாட்டுக்குள்ள கூட்டின்னு வர, அங்க நான் போர் பூமியில இருக்கணுமே அப்படின்னு. அதுக்கு சாரதி சொல்றான், இல்ல உங்களுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு, அதனால கொஞ்சம் உங்களுக்கு ஓய்வு தேவை, இதுக்கு மேல உங்களால சண்டை போட முடியாதுங்கிறதுனாலதான் அழைச்சுன்னு வந்துட்டேன் அப்படிங்கிறான். அப்போ ராவணன் சொல்றான், இல்ல என்ன திருப்பியும் போர் பூமிக்கு கூட்டிட்டு போ. அந்த ராமன் என்ன அழகா சண்டை போடுறான், அவன் சண்டை போடுறத பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, என்ன அங்க கூட்டிட்டு போன்னு ராவணன் சொல்றான். தன்னுடைய ராட்சச பட அழியறத பார்த்து அவனே ரசிக்கிறான்னா அந்த அளவுக்கு இருக்கு ராமனுடைய பிரபாவம். அதனால உன்னுடைய அந்த திரள், உன்னுடைய மிடுக்கு, உன்னுடைய பிரபாவத்திற்கு பல்லாண்டு அப்படிங்கிறா. இப்போ இன்னும் ஆண்டாள் யோசனை பண்றா, ராமனாவது சக்கரவர்த்தி திருமகன், போர் பயிற்சி எல்லாம் உண்டு, ஏன்னா ராஜா வம்சத்துல வந்தவன், போர் பயிற்சி உண்டு. வசிஷ்டர் நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுத்திருக்கார். விஸ்வாமித்ரரோ பல அஸ்திரங்களை ராமனுக்கு உபதேசமாக வழங்கியிருக்கார். இது அத்தனையும் கொண்டு ராமன் ராட்சசர்களையும் அசுரர்களையும் வதம் பண்ணான். ஆனா எங்க கண்ணனோ ஆயர் குலத்துல பிறந்த குழந்தையாச்சே. எங்க குழந்தை கண்ணனுக்கு என்ன தெரியும்? 6 மாச குழந்தையா இருக்கச்சே கண்ணனை யசோத தூங்க வச்சுட்டு ஒரு இடத்துல விட்டுட்டு போயிருக்கா. அன்னைக்கு அவனுக்கு 6 மாதங்கள் பூர்த்தியான நட்சத்திரம். அதனால இவ போய் உள்ள தளிகை வேலையை பார்க்கலாம், எல்லாரையும் அழைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போடணும் அப்படின்னு நினைச்சுட்டு உள்ள தளிகை வேலையை பார்க்க போயிட்டா. அப்போ சகடாசுரன் ஒரு அசுரன் வண்டி சக்கரத்துல வந்து புகுந்துன்னு இருக்கான். வண்டி சக்கரம் ஒண்ணுத்த யசோத கண்ணனுக்காக ரக்ஷைக்கு பாதுகாப்புக்காக அவன் கால் கிட்டக்க விட்டுட்டு போயிருக்கா. அதனுள்ள இந்த சகடாசுரன் இப்போ ஒழிஞ்சுன்னு இருக்கான். கண்ணன் தூக்கத்திலேருந்து எழுந்துட்டான். எழுந்த உடனே பசி, அழுதான். அம்மா காதுக்கு அது கேட்கல. அம்மாவுக்கு கேட்கணுங்கிறதுக்காக கையை காலை உதச்சுண்டு வேகமா அழறான். அப்போ அவன் காலை வேகமா உதச்ச பொழுது அந்த வண்டி சக்கரத்துல அவன் கால் பட்டு அந்த வண்டி சக்கரம் மேல பறந்து போய் தூள் தூளாக நொறுங்கி போச்சு. அதனுள்ள ஒளிஞ்சின்னு இருந்த அந்த சகடாசுரனும் இறந்து போனான். இப்படி எந்த போர் பயிற்சியும் இல்லாம, கையில எந்த அஸ்திரமுமே இல்லாம 6 மாத குழந்தையா இருந்த பொழுதே ஒரு அசுரனை வதைத்தானே, எங்கள் கண்ணனுடைய புகழுக்கு நாங்கள் பல்லாண்டு பாடணும்னு நினைச்சுதான் பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி அப்படின்னா. இப்ப மேலும் ஆண்டாள் யோசிக்கிறா, அதுவாவது பரவாயில்ல, ஒரே ஒரு அசுரன் வந்தான், ஆனா ஒரே சமயத்துல 2 பேர் வந்தா, அதுதான் கன்று குணிலாவெறிந்தாய் கழல் போற்றி. வத்சாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன், கபித்தாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன், இவா 2 பேரையும் ஒரே சமயத்துல அனுப்பி வச்சான் கம்சன். அந்த வத்சாசுரன் ஒரு கண்ணுக்குட்டியாக வந்திருக்கான். கபித்தாசுரன் ஒரு விளாம்பழமாக மரத்துல தொங்கின்னு இருக்கான். ஒரு அசுரன்ட்டேந்து தப்பிச்சா இன்னொரு அசுரன்ட்ட எப்படியும் கண்ணன் மாட்டிப்பான் அப்படிங்கிற எண்ணத்தோட 2 பேரையும் ஒரே சமயத்துல அனுப்பி வச்சிருக்கான் கம்சன். கண்ணன் பார்த்தான், இந்த வத்சாசுரன் அதாவது இந்த கன்றுக்குட்டியா வந்திருக்கானே, அவனை அப்படி தூக்கி அவனை சுழட்டி அந்த கபித்த மரத்துல, அந்த மரத்துல விளாம்பழமா தொங்கின்னு இருக்கானே அவன் மேலேயே அடிச்சான். அதனால ஒரே சமயத்துல 2 பேரையும் முடிச்சான் கண்ணன். அதனால கன்று குணிலா வெறிந்தாய் கழல் போற்றி அப்படிங்கிறா. தன் கைகளால தான் பகவான் எரிஞ்சான். அந்த கண்ணுக்குட்டியை அப்படி எரிஞ்சான், அது போய் அந்த விளாம்பழத்துல பட்டு விளாம்பழமும் இந்த கண்ணுக்குட்டியும் 2 பேரும் சேர்ந்து இறந்து போனார்கள். அப்புறம் ஏன் ஆனா கரத்துக்கு பல்லாண்டு பாடாம கழலுக்கு பல்லாண்டு பாடினா அப்படின்னா, ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ரொம்ப வேகத்தோட தூக்கி தூர எரியணும் அப்படின்னா கைகள்ல பலத்தை பிரயோகம் பண்றதை விட கால்கள்ல தான் பலத்தை அதிகமா செலுத்துவா. அந்த ஃபோர்ஸை காலில் கொடுத்து தான் கைக்கு மாற்றி அதை எரியணும். அதனால அந்த திருவடிக்கு, அந்த கழலுக்கு பல்லாண்டு அப்படின்னு ஆண்டாள் இந்த இடத்துல பாடுறா. இப்போ இன்னும் யோசிக்கிறா, இதெல்லாத்தையும் விட ஒரு விஷயம் இருக்கு, குன்று குடையா விடுத்தாய் குணம் போற்றி. இதெல்லாமாவது அசுரர்கள் எங்கேருந்தோ வெளியிலேருந்து வந்தா, கம்சனால ஏவப்பட்டு வந்தா, ஆனா
பகவான் யாருக்காக பல அசுரர்களை வதம் பண்ணானோ, யாரை காப்பதற்காக அந்த வாமன அவதாரம் எடுத்தானோ, அந்த தேவர்களுடைய தலைவனான அந்த இந்திரனே எங்க கண்ணன் கிட்ட அபச்சாரப்பட்டான். அந்த இந்திரனை கூட எங்கள் கண்ணன் மன்னித்தானே, அவனுடைய குணத்துக்கு பல்லாண்டு பாடணும்னு நினைச்சா. குன்று குடையா விடுத்தாய் குணம் போற்றி, தன் ஆயர் குலத்தையும் ஆணிரைகளையும் காக்கணும்னு அந்த மலையை தன் கைகளில் தூக்கி 7 நாட்கள் நின்னானே, எங்கள் கண்ணனுடைய குணத்தை என்னன்னு சொல்றது, அவனுடைய சௌலபியத்தை என்னன்னு சொல்றது. பெருமாள் நினைச்சிருந்தா இந்த இடத்துல தன் சக்கராயுதத்தை கொண்டு இந்திரனை தாக்கியிருக்கலாம். என்ன சேர்ந்த ஆளை இப்படி துன்புறுத்தி பாக்குறியே அப்படின்னு கோபப்பட்டிருக்கலாம். ஆனா பொறுமையோட அந்த மலையை தூக்கி நிறுத்தி எல்லாரையும் காத்தான். அதனால அந்த பொறுமைங்கிற குணம், அந்த குணத்துக்கு பல்லாண்டு. தன் தவற உணர்ந்து இந்திரன் பெருமாள்கிட்ட மன்னிப்பு கேட்ட பொழுது அவனை மன்னிச்சாரே பெருமாள், அந்த கருணைக்கு பல்லாண்டு. அதனால குன்று குடையா விடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. உன் பகைவர்கள் அனைவரையும் வென்று அவர்களை அழிக்கிறதே உன் கையில இருக்கக்கூடிய அந்த வேலுக்கு பல்லாண்டு அப்படிங்கிறா. பெருமாள் கையில வேல் இருக்குமா அப்படின்னா, கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் முன்னாடியே பாடியிருக்கா. அதனால நந்தகோபர் கையில வேல் உண்டு அப்படின்னா அப்பா கையில இருக்கிற அதே ஆயுதம் புள்ள கையிலயும் இருக்கு, அதனால வேல். பெருமாள் திருக்கரங்கள்ல என்ன ஆயுதம் ஏந்தின்னு இருந்தாலும் அந்த ஆயுதம் சக்கரத்தாழ்வாரினுடைய அம்சமாகத்தான் இருக்கும். பெருமாள் எந்த வாகனத்துல ஏறினாலும் அது கருடாழ்வாருடைய அம்சமாகத்தான் இருக்கும். அதனாலதான் ஸ்ரீனிவாசர் திருக்கல்யாணத்துல கூட பார்த்தோம், பெருமாள் ஒரு வெள்ளை குதிரை மேல ஏறிண்டு வந்தார். அந்த வெள்ளை குதிரையானது கருடாழ்வாரினுடைய அம்சம்னு பார்த்தோம். அதனால பெருமாள் எந்த வாகனத்துல வந்தாலும் அது கருடாழ்வார் தான். பெருமாள் கையில என்ன அஸ்திரம் இருந்தாலும், அது எந்த ஆயுதம் இருந்தாலும் அது சக்கரத்தாழ்வாரினுடைய அம்சம்தான். சுவாமி வேதாந்த தேசிகர் அவருடைய ஷோடசாயுத ஸ்தோத்திரத்துல சொல்றார், சக்கரத்தாழ்வாருக்கு 16 திருக்கரங்கள் உண்டு. அந்த 16 திருக்கரங்கள்ல 16 ஆயுதங்கள் ஏந்தின்னு இருக்கார். அந்த 16 ஆயுதங்களுக்குள்ள வேலும் ஒரு ஆயுதம். அதனால இங்க பெருமாள் கரத்துல இருக்கக்கூடிய இந்த வேலும் சக்கரத்தாழ்வாரினுடைய அம்சம்தான். அதனால அந்த வேலுக்கு பல்லாண்டு அப்படின்னு ஆண்டாள் இந்த இடத்துல பாடுறா. என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறா. நாங்கள் என்னைக்குமே உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் அப்படிங்கிறா. சேவகமே அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, உன்னுடைய வீர தீர பராக்கிரம செயல்களையே ஏற்றி புகழ்ந்து பாடி உன்னிடம் இருந்து அந்த பறையை வேண்டி பெறுவதற்காக வந்துள்ளோம். அதனால இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். இந்த அவதாரங்கள் அத்தனையும் என்னைக்கோ நடந்துடுத்து. என்னைக்கோ நீ வாமன அவதாரம் எடுத்து அளந்துட்ட, என்னைக்கோ ராமனா நீ நடந்துட்ட, என்னைக்கோ கண்ணனாக நீ கபித்தாசுரன், வத்சாசுரன், ஷகடாசுரன் அவளெல்லாம் வதமும் பண்ணிட்ட, என்னைக்கோ குன்றை குடையாக தூக்கி எல்லாருக்கும் அனுகிரகமும் பண்ணிட்ட. அது அத்தனைக்கும் நாங்கள் இன்னைக்கு தான் பல்லாண்டு பாடுறதுக்கு வந்திருக்கோம், தாமதமாக வந்திருக்கோமேன்னு நினைச்சுக்காத கண்ணா, எங்களுக்கு நீ தயை புரிய வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு ஆண்டாள் இந்த பாசுரத்தை பூர்த்தி பண்றா. இந்த பாசுரத்துல பெருமாள் தன் சயன அறையை விட்டு தன்னுடைய அரசவைக்கு வந்து தன்னுடைய சிம்ஹாசனத்துல அமர்வதற்காக நடந்த அந்த கொஞ்சம் அடிகள், அதை பார்த்து ஆண்டாளுக்கு தாங்கிக்க முடியல. பெருமாளினுடைய அந்த மிருதுவான பாதங்கள் இந்த கரடுமுரடான பாதையில நடக்கணுமா அப்படின்னு பார்த்துதான் பெருமாள் திருவடிக்காக அவள் பல்லாண்டு பாடுறா. அதுவே ஸ்ரீமத் ராமாயணத்துல அயோத்தி அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யம், அதோடைய ஜேஷ்ட புத்திரனான அந்த ராமன் தன்னுடைய ராஜ்ய பொறுப்பையே தியாகம் பண்ணிட்டு வனவாசம்னு கிளம்பி வந்து கல்லுலையும் முள்ளுலையும் நடந்ததை அவருடைய தம்பியான பரதாழ்வாராலையும் தாங்கிக்க முடியல. ராமன் மேல இருந்த அன்பு, அவருக்கு இப்படி ஆயிடுத்தேன்னு பரதனுக்கு ஏற்பட்ட அந்த குற்ற உணர்ச்சி, அதனால போய் ராமனை சந்திச்சு பெருமாளினுடைய பாதுகைகளை பெற்றுக்கொண்டு அந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி, ஏன்னா பாதுகை வேற இல்லை, பெருமாளினுடைய திருவடி வேற இல்லை, பாதுகை தான் திருவடி, திருவடி தான் பாதுகை. அதனால அந்த பாதுகா தேவிய அந்த அயோத்தியினுடைய அரியாசனத்துல அமர்த்தி பாதுகாதேவிக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அந்த பாதுகைக்கு கீழே ஒரு பிரதிநிதியாக அமர்ந்து கொண்டு பரதன் தன்னுடைய ஆட்சி பொறுப்பெல்லாம் பார்த்துட்டார். அதனால இன்றைய தினம் அந்த பரதாழ்வார் பற்றிய சில விஷயங்களை தான் அனுபவிக்க போறோம். ராமாயணத்துல பரதன் மற்றும் சத்ருக்னன் பரதனுடைய பாட்டநாத்துக்கு கிளம்பி கேகே தேசத்துக்கு போயிடுறா. அந்த சமயத்துல தான் அயோத்தியில பல அனர்த்தங்கள் நடந்துடுறது. பரதன் இல்லாத அந்த பொழுதுல தான் கைகேயி மந்திரையால தூண்டப்பட்டு தசரதர் இடத்துல போய் 2 வரங்கள் வேணும்னு பிரார்த்தனை பண்ணி ஒரு வரத்தின்படி
தன்னுடைய மகனான பரதனுக்கு அரியணை கிடைக்கணும், பரதனுக்கு பட்டாபிஷேகம் ஆகணும்னு கேட்டுக்கிறா. 2வது வரத்தின்படி 14 ஆண்டுகள் ராமன் வனவாசம் போகணும்னு கேட்டுன்றா. இதன் பயனாக ராமன், லக்ஷ்மணன் மற்றும் சீதா 3 பேரும் வனவாசம் புறப்பட்டு போயிடுறா. அந்த புத்திர சோகம் தாங்கிக்க முடியாம தசரதருக்கு அவருடைய பிராணன் அவரை விட்டு பிரிஞ்சிடுறது. இப்போ இவருக்கு சம்ஸ்காரம் பண்றதுக்கு எந்த புள்ளையும் பக்கத்துல இல்ல. ராமன், லக்ஷ்மணன் வனவாசத்துல இருக்கா, சத்ருக்னன் மற்றும் பரதன் கேகய தேசத்துல இருக்கா. அதனால இவாளனுடைய குல குருவான வசிஷ்டர் கேகய தேசத்துக்கு ஓலை அனுப்புறார். அந்த ஓலையில எழுதி அனுப்புறார், உன்னுடைய வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கு இந்த அயோத்தி, நீ உடனே இங்க கிளம்பி வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஓலையில செய்தி அனுப்புறார். அப்பா போயிட்டார் அப்படிங்கறதெல்லாம் அனுப்பல, நீ உடனடியாக கிளம்பி வரணும்னு மட்டும் அனுப்புறார். ஏற்கனவே அங்க பரதனுக்கு நிறைய துர்ஸ்வப்பனங்கள்லாம் வருது. தசரதற்கு ஏதோ நடக்கிற மாதிரியான ஸ்வப்னங்கள் பரதனுக்கு ஏற்கனவே அங்க வந்துட்டு இருக்கு. அதனால பரதனும் மனசஞ்சலத்துல இருக்கிறச்சே இந்த ஓலையும் சரியா வரவே இப்பவே கிளம்புவோம் அயோத்திக்கு அப்படின்னு பரதன் மற்றும் சத்ருக்னன் கிளம்பி அயோத்திக்கு வர வழியில பார்த்தா அயோத்திக்கு முன்பிருந்த அந்த கலையே இல்லை, ரொம்ப வெறிச்சோடி இருக்கு, யார் முகத்திலையும் சிரிப்பு இல்லை. அயோத்தியில இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி கடாட்சமே பறிப்போன மாதிரி தோன்றது பரதனுக்கு. நேர தன்னுடைய அப்பாவினுடைய அரண்மனைக்கு வரார். வந்து பார்த்தா தசரதர் அங்க இல்லை. அப்பா எப்பவுமே இங்கதானே இருப்பா, காணமே, சரி அம்மாவுடைய அந்தப்புறத்துல இருப்பா அப்படின்னு கைகேயினுடைய அந்தப்புறத்துக்கு ஓடுறார் பரதன். தன் தாயான கைகேயை விழுந்து சேவிச்சார் பரதன். உடனே கைகேயி பரதனை பார்த்து கேட்கிறா, எங்கப்பா அங்க எப்படி இருக்கார், சௌக்கியமா அப்படின்னு. உடனே பரதன் சொல்றார், அவருக்கு என்ன, அவர் நன்னா இருக்கார், எங்கப்பா எங்கம்மா, நான் அவரை தேடி அரண்மனைக்கு போனேன், அங்க அவரை காணுமே, அதான் இங்க வந்தேன், இங்கேயும் இல்லையா அவர், அப்பா எங்க அப்படின்னு ஆசையா கேட்கிறான் பரதன். அம்மா நான் அவரை சேவிக்கணும், ரொம்ப நாள் கழிச்சு அப்பாவை சந்திக்கிறேன், அவரை சேவிச்சு அவருடைய 2 திருவடிகளையும் என் சிரசு மேல வச்சுக்கணும்னு எனக்கு ஆசைமா, அப்பாவை சேவிக்கணுமா, எங்கம்மா அப்பா அப்படின்னு ஆசையா கேட்கிறார் பரதன். அதுக்கு உடனே கைகேயி கொஞ்சம் கூட அலட்டிக்காம பதில் சொல்றா, இந்த உலகத்துல பிறந்த அத்தனை ஜீவராசிகளும் இறுதியில எந்த கதியை அடையுமோ அந்த கதியை உன் அப்பாவும் அடைஞ்சுட்டார் அப்படிங்கிறா. இடி விழுந்தாப்புல இருக்கு பரதனுக்கு. என்ன வார்த்தமா சொல்ற அப்படின்னு கலங்குறார். மேலும் கேட்கிறார், எனக்கு தெரிஞ்ச அப்பாவுக்கு எந்த வியாதியுமே கிடையாது, அவருக்கு எப்படிமா மரணம் நேர்ந்தது அப்படின்னு கேட்கிறார் பரதர். மேலும் அப்பா இறக்கும் தருவாயில அவர் பக்கத்துல இருக்க முடியாம போச்சு, எப்பேற்பட்ட துர்பாகியசாலி அம்மா நான் அப்படின்னு அழறார். மேலும் சொல்றாரு, எங்க அப்பா பிராணன் போர்ச்சே ஏதாவது சொன்னாரா அப்படின்னு பரதன் கேட்க, அதுக்கு கைகேயி சொல்றா, அவர் எங்கடா உன்னை கூப்பிட்டார், ராமன் பக்கத்துல இல்ல, லக்ஷ்மணன் பக்கத்துல இல்ல, சீதா பக்கத்துல இல்லன்னு ஹே ராமா, ஹே லக்ஷ்மணா, ஹே சீத்தைன்னு சொல்லிண்டே தான் பிராணனை விட்டார், அப்ப கூட உன்னை பத்தி நினைச்சுக்கலடா அவர் அப்படின்னு சொல்றா கைகேயி. இதை கேட்ட பரதனுக்கு இன்னும் அதிர்ச்சி. என்னம்மா சொல்ற, ராமன் அண்ணா பக்கத்துல இல்லையா, அவர் எப்படி அப்பா பக்கத்துல இல்லாம போனார், லக்ஷ்மணனும் பக்கத்துல இல்லையா, மன்னி சீதை எங்க போயிட்டா, ஏன் யாருமே அப்பா பக்கத்துல இல்ல அப்படின்னு கேட்கிறார் பரதன். அதுக்கு அடுத்த இடிய இறக்குறா கைகேயி, உங்க அப்பா தான் ராமனை காட்டுக்கு அமுச்சுட்டாரே, ராமன் காட்டுக்கு போயிட்டான், அதனால கூடவே லக்ஷ்மணனும் சீத்தையும் கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்றா கைகேயி. என்னது காட்டுக்கு அமிச்சாரா அப்பா, அம்மா என்னம்மா நீ எனக்கு இடி மேல இடி கொடுக்குற, அப்பா போயிட்டாருன்னு முதல் இடி கொடுத்த, அடுத்து அப்பா போற சமயத்துல யாருமே பக்கத்துல இல்ல அப்படிங்கிற இடிய கொடுத்த, 3வது இடியா இப்போ ராமன் அண்ணா காட்டுக்கு போயிருக்காருன்னு சொல்றியேம்மா, இது என்னம்மா கொடுமை அப்படின்னு கேட்கிறார் பரதன். பரதன் மேலும் சொல்றார், எங்க அப்பா ராமன் அண்ணாவெல்லாம் காட்டுக்கு அனுப்ப மாட்டாரே, அவர் அனுப்பியிருக்காருன்னா அப்ப அண்ணா என்ன தப்பு பண்ணார், ஏன்னா அந்த காலத்துலலாம் தப்பு பண்ணவாளுக்கு தண்டனையா வனவாசம்னு கொடுக்கறது வழக்கம். அதனால அண்ணா என்ன தப்பு பண்ணார், யார் பொருளையாவது அபகரிச்சுட்டாரா, கர்ப்பத்துல இருக்கிற சிசுவை கொன்னாரா, அல்லது மாற்றான் மனைவிக்கு ஆசைப்பட்டாரா, எங்க அண்ணா இது எதையுமே பண்ண மாட்டாரே, அப்படி இருக்க எங்க அண்ணாவுக்கு எதுக்கு இந்த வனவாசம் அப்படின்னு கதறார் பரதன். உடனே கைகேயி சொல்றா, சே ராமன் உத்தமம்பா, அவன் தெரியாம கூட தவறுதலா கூட இன்னொரு ஸ்திரீயை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், அப்படி இருக்க எதுக்குமா ராமன் அண்ணாக்கு இந்த தண்டனை எதுக்குமா அப்படின்னு கேட்கிறார் பரதன். உடனே கைகேயி சொல்றா, ரொம்ப பெருமிதத்தோட சொல்றா, அத்தனையும் என் திட்டம்பா, உனக்கு இந்த ராஜ்யம் கிடைக்கணும், உனக்கு பட்டாபிஷேகம் நடக்கணும்னு தசரதர் முன்கூட்டியே எனக்கு கொடுக்கறதா சொல்லியிருந்த 2 வரங்களை நான் கேட்டு வாங்கினுட்டேன். அதன்படி உனக்கு பட்டாபிஷேகம்னும் ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் போகணும்னு கேட்டுட்டேன். ராமனை வனவாசத்துக்கு அமிச்சாச்சு, அதனால அவன் கூடவே லக்ஷ்மணனும் சீதையும் போயிட்டா, இதுதான் நடந்தது அப்படிங்கிறா கைகேயி. பரதனுக்கு கோபத்தின் உச்சத்தையே அடைஞ்சுட்டார் பரதன்.
அம்மான்னு கூட பார்க்காம கடிந்து பேச தொடங்கினார். நீ ஒரு தாயா, நீயும் ஒரு தாயா, எங்க அண்ணாவினுடைய ராஜ்யத்தை பறிச்சுண்டு அவரை காட்டுக்கு அனுப்பிட்டு நான் அரியணையில ஏறி அமர்ந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவேன்னு உன்னால கற்பனை கூட முதல்ல எப்படி பண்ணி பார்க்க முடிஞ்சது? இந்த பரதன் அவ்வளோ கேவலமானவனா போயிட்டானா அம்மா அப்படின்னு கேட்கிறார் பரதன். மேலும் சொல்றார், இங்க பாரு, இப்போவே நீ உன் உயிரை தியாகம் பண்ணிடு, நீ உயிரோட இருக்காத, நீ உயிரோட இருக்கிறதுக்கு தகுந்தவளே அல்ல. ஒன்று விஷத்தை சாப்பிட்டுடு, இல்லை தூக்கு கயிறு மாட்டினுடு, இல்லையா ஜலத்திலேயோ நெருப்புலையோ இறங்கி உன் உயிரை மாய்த்துக்கொள், இல்லைன்னா நானே உன்னை கொன்னுடுவேன். என்ன இவ்வளவு கேவலமானவன்னு நினைச்சுட்டல்ல? எங்க அப்பாவை வானகத்துக்கு அமிச்சாச்சு, அண்ணாவை கானகத்துக்கு அமிச்சாச்சு, இப்போ எனக்கு பட்டாபிஷேகம் ஒன்றுத்த பண்ணி வச்சு நான் ராஜ்ய பொறுப்பை பார்த்துப்பேன்னு நினைச்சுட்டியா? கட்டாயம் மாட்டேன். நீ பண்ண இந்த பெரிய பாபத்துக்கு நான் பிராயச்சித்தம் தேடி போறேன் அப்படின்னு தன் தம்பியான சத்ருக்னனை கூப்பிட்டார். வா, நம்ம போய் கௌசல்யா மாதாவை சந்திப்போம், என்ன நடந்ததுன்ற அவள்கிட்ட நம்ம சொல்லுவோம், என்ன தப்பா நினைச்சுட்டு இருக்க போறா கௌசல்யா மாதா அப்படின்னு பரதனும் சத்ருக்னனும் இப்போ கௌசல்யை தேடிண்டு வரா. கௌசல்யை பார்த்த உடனே அவள் திருவடியில விழுந்து பரதன் கதறார், அம்மா, நடந்த இந்த அனர்த்தத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இது எதுவுமே எனக்கு தெரியாதுமா, இந்த சதி திட்டத்துக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, என்னை கேட்காமலே நடந்தது இது அத்தனையும் அப்படின்னு கௌசல்யா இடத்துல மன்னிப்பு கேட்கிறார் பரதன். அம்மா, நான் பொறுப்பு இல்லம்மா, நான் எந்த தப்பும் பண்ணலாமா அப்படிங்கிறார். ஒருவேளை இதெல்லாம் நடக்க போறதுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்குமே ஆனால், எனக்கு தெரிஞ்சே இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்குமே ஆனால், நான் இனிமேல் சொல்ல போற பாபங்கள் அத்தனையும் என்னையே வந்து சேரட்டும் அப்படின்னு இதான் பரதனுடைய சபதம். மேற்படி பல பாபங்களை சொல்றார். அத்தனை பாபங்களும் என்னையே வந்து சேரட்டும், என் அண்ணா காட்டுக்கு போகிறதுக்கு நான் காரணமாக இருந்தேனே ஆனால் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்றார். தூங்கின்னு இருக்கிற ஒரு பசுவை காலால உதைச்சா அவனுக்கு என்ன பாவம் வருமோ அந்த பாவம் வரட்டும், கர்ப்பத்துல வளரக்கூடிய சிசுவை கொன்னா என்ன பாவம் வருமோ அந்த பாவம் வரட்டும், வேதம் ஓதும் அந்தணர்களை கொன்றால் என்ன பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும், ஆச்சாரியனை நிந்தனை பண்ணா என்ன பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும், நண்பனுக்கு துரோகம் பண்றவனுக்கு என்ன பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும், ஒருத்தர் தன்னை நம்பி சொன்ன ரகசியத்தை வெளியில சொல்றானே அவனுக்கு என்ன பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும், ஆச்சாரியனுடைய பத்னி அபகரிக்கிறவனுக்கு என்ன பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும், கூலி ஆட்கள்கிட்ட நன்னா வேலையை வாங்கினுட்டு அவனுக்கு கொடுக்கறேன்னு சொன்ன கூலியை கொடுக்காமல் இருப்பானே அவனுக்கு என்ன பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும், மக்களுடைய வரி பணத்தை நன்னா வசூல் பண்ணிட்டு மக்களுக்கு எந்த நல்லதும் பண்ணாத ஒரு அரசனுக்கு என்ன பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும், யாகம் பண்ணறதுக்காக அந்தணர்களை அழைச்சிட்டு அவளுக்கு தட்சணை இவ்வளவு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு தட்சணையை கொடுக்காமல் ஒருத்தன் ஏமாத்துவானே ஆனால் அவனுக்கு என்ன பாபம் வருமோ அந்த பாபம் எனக்கு வரட்டும், செய்நன்றி மறந்தவனுக்கு என்ன பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும், குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் பட்னி போட்டுட்டு தான் ஒருத்தன் மட்டும் அமர்ந்து உணவு உட்கொள்வானே ஆனால் அவனுக்கு என்ன பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும், மது மாது சூதுன்னு ஒருத்தன் இருப்பானால் அவனுக்கு என்ன பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும், இரு சந்தியா வேளைகளிலும் தூங்குபவனுக்கு எந்த பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும், தன் தாய்க்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை ஒருத்தன் செய்யாமல் தவறுவானே ஆனால் அவனுக்கு வரக்கூடிய பாபங்கள் அத்தனையும் எனக்கு வரட்டும், மக்கள் குடிக்கக்கூடிய குடிநீரை ஒருத்தன் அசுத்தமாக்கினான்னா அவனுக்கு வரக்கூடிய பாபம் எனக்கு வரட்டும், ஒரு விவாதத்துல வாதி பிரதிவாதின்னு 2 பேருடைய நியாயத்தையும் கேட்டதுக்கு அப்புறமும் ஒரு பட்சமாக ஒருத்தன் தீர்ப்பு வழங்கினான்னா அவனுக்கு என்ன பாபம் வருமோ அந்த பாபம் என்னை வந்து சேரட்டும், புதுசா கண்ணு போட்ட அந்த பசுமாட்டை கறந்தால் அவனுக்கு என்ன பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும்னு அடுக்கிண்டே போறார். கேட்ட கௌசல்யா தேவிக்கு கலங்கிறது மனசு. இப்படி ஒரு புள்ள இருப்பானோ அப்படின்னு நினைக்கிறா கௌசல்யா தேவி. இப்போ கௌசல்யா தேவி சொல்றா, கண்ணா பரதா, உன் உள்ளம் துளி கூட மாறல, தர்மத்திலேந்து நீ சிறிதும் வழுவாமல் இருக்க கண்ணா, நீ புண்ணிய லோகத்தையே பிராப்தம் பெறுவாய் அப்படின்னு கௌசல்யா தேவி இந்த இடத்துல அவளது துயரங்கள் எல்லாத்தையும் மீறி பரதனை பார்த்து நெகிழ்ந்து போறா. இப்படியும் ஒரு புள்ள இருப்பானோ அப்படின்னு நினைக்கிறா. இப்போ பரதன் தன்னுடைய தந்தைக்கு பண்ண வேண்டிய அந்த சம்ஸ்காரங்களை எல்லாத்தையும் பண்றார். 13 நாட்கள் கழிந்தன. இப்போ பரதன் தன்னுடைய சபையை கூட்டினார். சபையில அயோத்தியனுடைய மந்திரிகள், ராஜ ரிஷிகள், இவாளோட குல குருவான வசிஷ்டர்னு எல்லாரும் அங்க இருக்கா. இப்போ வசிஷ்டர் பரதனை பார்த்து சொல்றார், அப்பா பரதா, நடந்தது நடந்து போச்சு, இது எதையும் நம்மளால இனிமே மாத்த முடியாது. என்ன இருந்தாலும் தசரதர் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி
அடுத்து பரதன் தான் ராஜான்னு சொல்லிட்டு போயிட்டார். அதனால நீ தான் வந்து அமர்ந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும். ரொம்ப நாளா இந்த அரியணை அடுத்த ராஜா இல்லாம வெறிச்சோடி இருக்கு. ஒரு ராஜ்யம் ராஜா இல்லாம ரொம்ப காலம் இருக்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு. அதனால சீக்கிரம் வா, உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு நீயே இந்த ராஜ்ய பொறுப்பை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றார் வசிஷ்டர். அதை கேட்ட பரதனுக்கு நெஞ்சில ஈட்டிய பாய்ச்சினா மாதிரி இருக்கு. பரதன் சொல்றார், குருவே, நீங்கள் எங்கள் குலத்துக்கே ஆச்சாரியன், உங்கள் வாயிலேந்து இந்த மாதிரி வார்த்தைகள் வரலாமா? எங்க அண்ணா மட்டுமே இந்த அரியணையில அமர்வதற்கு தகுதி வாய்ந்தவர். எனக்கு அந்த தகுதி துளியும் கிடையாது. ராமன் அண்ணா உட்கார வேண்டிய அந்த அரியாசனத்துல என்ன போய் உட்கார சொல்றேளே, இது நடக்குமா அப்படின்னு கதறார் பரதன். மேலும் சொல்றார், நான் முடிவு பண்ணிட்டேன். காட்டுக்கு கிளம்பி போய் எங்க அண்ணா காலில் விழுந்து கெஞ்சி மன்றாடி அவரை திருப்பி நான் அயோத்திக்கு கூட்டிட்டு வருவேன். எங்க அண்ணாவுக்குத்தான் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும். இந்த அயோத்திக்கு ராஜா ராமன் மட்டும்தான் அப்படிங்கிறார் பரதன். மேலும் பரதன் வசிஷ்டரை பார்த்து சொல்றார், குருவே, 13 நாட்கள் நான் எங்க அப்பாவுக்கு கைங்கரியம் மட்டும் பண்ணல, அப்பாவுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கச்சேவே கூடவே இங்கேருந்து சித்திரக்கூட்டத்துக்கு போகிறதுக்கு பாதை சரி கிடையாது. இவ அயோத்தியிலேருந்து மக்கள் எல்லாரையும் அழைச்சுண்டு, படை வீரர்கள் எல்லாரையும் அழைச்சுண்டு சித்திரக்கூட்டத்துக்கு போகணும் அப்படின்னா பாதை கிடையாது, காட்டு வழியில போகணும். அதனால 13 நாட்களும் நான் பாதைகளை சீரமைச்சேன், போகிறதுக்கு பாதை வழி பண்ணி வச்சிருக்கேன். அதனால இப்போ சொல்றேன், நான் இங்கேருந்து கிளம்பி சித்திரக்கூட்டம் போக போறேன். எங்க அண்ணாவை சந்திச்சு அவர் காலில் விழுந்து கெஞ்சி அவரை திருப்பி அயோத்திக்கு அழைச்சின்னு வர போறேன். என் கூட யார் யாரெல்லாம் வரணும்னு ஆசைப்படுறேளோ அத்தனை பேரும் கிளம்புங்கோ அப்படிங்கிறார் பரதன். இப்போ எல்லாருடைய ஆசையும் அதுதான், ராமன் ராஜா ராமனாக வந்து அந்த அயோத்தியினுடைய அந்த அரியாசனத்தை அலங்கரிக்கணும் அப்படிங்கிறது அங்க இருந்த அத்தனை பேரினுடைய ஆசை. அதனால எல்லாரும் இப்ப பரதனோட கிளம்பிட்டா. இவாளோட 3 தாய்மார்களான கௌசல்யா, கைகேயி மற்றும் சுமித்ரை 3 பேரும் கிளம்புறா. கைகேயி இப்போ மனம் திருந்துட்டா. ஏன்னா அவளுக்கு தெரியறது, இங்க இருக்கிற ஜனங்கள் மற்றும் மந்திரிகள் எல்லாருக்கும் ராமன் ராஜாவாக ஆகணுங்கிறதுல அவ்வளவு ஆசை. எல்லாரும் ராமன் மேல வச்சுருக்கிற அன்பை பார்த்து அவ மனம் திருந்திடுறா. பண்ணது தப்புன்னு அவளுக்கு புரியறது. அதனால அவளும் முதல் ஆளா கிளம்புறா. இவளோட நானும் வந்து ராமனை கூப்பிடுறேன், அழைக்கிறதுக்கு நானும் வரேன் அப்படிங்கிறா. அதனால 3 தாய்மார்கள், அப்புறம் மந்திரிகள், ஆச்சாரியர்கள், 9,000 யானை வீரர்கள், 60,000 தேர்கள், 60,000 காலாட்படை வீரர்கள், 1,00,000 குதிரை வீரர்கள்னு எல்லாரும் கிளம்பி போறா பரதன் கூட. இப்போ பரதன் இவாளை பார்த்து சொல்றார், நீங்க யாருமே வருத்தப்பட வேண்டாம், கட்டாயம் அண்ணா நான் கூப்பிட்டா வருவார். அவரால என் கண்கள்லேருந்து ஜலம் வந்தா அதை பொறுத்துக்க முடியாது. கண்டிப்பா எங்க அண்ணா எனக்காக வருவார். அதுலயும் என் ஒருத்தன் கண்ணில் ஜலம் வந்தாலே அவரால் தாங்க முடியாதுங்கிறச்சு இத்தனை பேர் என் கூட வரேங்கோ. நீங்களாம் கஷ்டப்படுறதை எங்க அண்ணா பார்த்துன்னு சும்மா இருக்க மாட்டார். கட்டாயம் நம்மளோட அண்ணா திரும்பி வருவார்னு எல்லாருக்கும் சமாதானம் சொல்லிட்டு அத்தனை பேரையும் கூட்டிட்டு பரதன் அங்கேருந்து கிளம்புறார். இவர்கள் அத்தனை பேரும் இப்போ ஸ்ருங்கிபேரபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து அடைஞ்சா. இந்த ஸ்ருங்கிபேரபுரத்துக்கு குஹன் அப்படிங்கிற ஒரு வேடுவன் தலைவனாக இருக்கார். இந்த குஹன் ராமனுக்கு நல்ல நண்பன். இவர்தான் ராமன் கங்கை கரையை கடக்கிறதுக்கு படகு கொடுத்து உதவி பண்ணவர். அதனால அந்த குஹன் பார்க்கிறார், பரதன் ஒரு பெரிய படையோட வரார். அதனால குஹனுக்கு கொஞ்சம் சந்தேகம் ஏற்பட்டது. ஒருவேளை ராமனுக்கு ஏதாவது ஆபத்தோ இந்த பரதனால, ஏன்னா இத்தனை பேர் ஆக்ஷன் வராரே, என்ன விஷயம்னு தெரியலையே அப்படின்னு. அதனால எதுக்கும் நம்ம தயாரா இருக்கணும்னு முடிவு பண்ணி தன்னுடைய பிரஜைகள் கிட்ட சொல்றார் குஹன், 500 படகுகளை தயாரா வச்சுக்கோங்க. ஏதாவது தாக்குதல் அப்படின்னா நம்மளும் தாக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். அதனால 500 படகுகளை தயார் நிலையில வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கையில காய் கிழங்குகள்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு பரதனை வரவேற்கிறதுக்கு போறார் குஹன். ஒருவேளை அவருடைய எண்ணங்கள் நல்லதா இருந்ததுன்னா இந்த பழம் கிழங்குகளை கொடுத்து அவரை வரவேற்று இங்க தங்க வைக்கலாம். இல்ல ராமனுக்கு ஆபத்து பரதனால அப்படின்னு தோணித்துன்னா இந்த 500 படைகளும் இருக்கட்டும் இங்க தயாரா, நம்ம தாக்குதல்ல இறங்கிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இப்ப குஹன் போறார். குஹன் போய் பரதனை வரவேற்று வந்ததுடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறார். அப்போ குஹன் கேட்கிறார், இப்படி படையெல்லாம் திரட்டின்னு வந்திருக்கேளே, எதுக்காக வந்திருக்கீங்கோ? கொஞ்சம் சந்தேகம் வந்தது இந்த படை வீரர்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு அப்படிங்கிறார் குஹன். உடனே பரதன் சொல்றார், எங்க அப்பா போயிட்டார், அதனால இப்போ எனக்கு எங்க அண்ணா தான் அப்பா, ராமன் அண்ணா தான் எனக்கு எல்லாமே. எங்க அண்ணாவை இங்கேருந்து அழைச்சிட்டு போய் திருப்பியும் அயோத்தியில அவரை அரசனாக்கி பார்க்கணும்னு தான் நாங்க அத்தனை பேரும் வந்திருக்கோமே தவிர என் மேல சந்தேகப்பட்டுடாதீங்கோ அப்படின்னு பரதன் கெஞ்சறார் குஹன்ட்ட. குஹனுக்கு இப்போ அத்தனை சந்தோஷம்.
ரொம்ப சந்தோஷம். என்னுடைய ஆசையும் அதுதான். ராமன் ராஜா ராமனாக போய் அந்த அயோத்தியனுடைய அரியணையில் அமரணுங்கிறது தான் என்னோட ஆசையும். ஆனால் உங்களுடைய இந்த படையை பார்த்த உடனே தான் கொஞ்சம் பயம் வந்துடுத்து அப்படிங்கிறார் குஹன். அதுக்கு பரதன் சொல்கிறார், எங்கள் அண்ணா காட்டுக்கு வரச்சே தான் தனியாக ராமன் லக்ஷ்மண சீதைன்னு 3 பேர் மாத்திரமா அவள் வந்துட்டா. இப்போ அவரை திருப்பி நான் அழைச்சின்னு போகிறேன். போய் அவருக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பட்டாபிஷேகம் பண்ணி அவரை ராஜாவாக அங்கே அமர்த்தி அழகு பார்க்க போகிறோம். அதனால் இப்போது எங்களுடைய சக்கரவர்த்தியை அழைச்சின்னு போகிறச்சே வெறுமை அழைச்சின்னு போனால் நன்னா இருக்குமா? அவருக்கான மரியாதையோடு தானே அவரை கூட்டிகிட்டு போகணும். அதனால தான் யானை குதிரை படை வீரர்கள்னு அத்தனை பேரும் வந்திருக்கோம். அவர் எங்களோட அழைச்சின்னு போறதுக்கு தான் வந்திருக்கோம். நீங்கள் எங்களை பார்த்து சந்தேகப்பட வேண்டாம் அப்படின்னு பரதன் சொல்ல குஹனுக்கு சந்தோஷமாகிறது. உடனே குஹன் சொல்றார், இன்றைய இரவு பொழுதை எல்லாரும் இங்கேயே கழிச்சுடுங்க. நாளைக்கு கார்த்தால உங்க எல்லாரையும் கங்கையை கடந்து கூட்டிட்டு போய் விட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ராமன் இப்போ இருக்கக்கூடிய இடமான சித்திரக்கூட்டத்துக்கும் உங்களை நானே அழைச்சின்னு போறேன் அப்படின்னு குஹன் சொல்ல எல்லாரும் அன்றைய இரவு பொழுத அங்கேயே கழிச்சா. பரதன் மட்டும் குஹன்ட்ட வந்து விசாரிக்கிறார், எங்கள் அண்ணா என்ன சாப்பிட்டார், எங்கே தங்கினார், என்ன பேசினார் சொல்லுங்கன்னு. அதுக்கு குஹன் சொல்கிறார், நான் கொடுத்த கிழங்கும் கனிகளையும் தான் உங்கள் அண்ணா சாப்பிட்டார். மேலும் இடுப்பில் மர உரி அணிஞ்சுண்டார், மேலே மாந்தோலை வஸ்திரமாக போர்த்திண்டார், தலையில் ஜட்டாமுடி. மேலும் இந்த புல் தரையில தான் ராமன் மற்றும் சீதை இரவு பொழுதை கழித்தார்கள் அப்படின்னு அந்த புல் தரையை காட்டிட்டு சொல்றார். லக்ஷ்மணனோ இரவு பொழுது முழுவதும் ராமன் மற்றும் சீதைக்கு காவலாக அவளை சுத்தி சுத்தி வந்து காவல் காத்துட்டு இருந்தார். நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், காவலுக்கு தான் நாங்கள் இருக்கோமே, நீங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்கன்னு சொன்னோம். ஆனால் லக்ஷ்மணன் கேட்கவே இல்லை. எங்கள் அண்ணாவும் மன்னியும் இவ்வளோ கஷ்டப்படுறச்சே எப்படியோ இருக்க வேண்டியவா அரண்மனையில் இங்கே வந்து இந்த புல் தரையில் படுத்துட்டு இருக்கா. அதை பார்த்த அப்புறம் எனக்கு உறக்கம் கூட வந்துடுமா? எனக்கு உறக்கமெல்லாம் வரல, நான் காவலுக்கு நிற்கிறேன் அப்படின்னு இரவு பொழுது பூரா லக்ஷ்மணன் அவளை சுற்றி சுற்றி வந்து காவல் காத்துட்டு இருந்தார் அப்படின்னு இது எல்லாத்தையும் குஹன் சொல்ல பரதன் நிலக்கொலைஞ்சு போயிட்டார். எங்கள் அயோத்தி சாம்ராஜ்யத்துக்கே மருமகள், ஜனகருடைய திருக்குமாரி, மிதிலையனோட இளவரசி அந்த சீதைக்கு இந்த நிலைமையா? அந்த சீதை இந்த புல்தரையில படுத்துட்டு தூங்கினாளா? எங்கள் அண்ணா ராமன் இந்த புல்தரையில படுத்துட்டு தூங்கினானான்னு அவ்வளோ வருத்தப்பட்டு சொல்றார் பரதன். இனிமே இது என்னுடைய சபதம், நானும் இனிமே வெறும் தரையில தான் தூங்குவேன். எனக்கும் இனிமே தவக்கோலம் தான், தலையில ஜட்டாமுடி, மேல மாந்தோல், இடுப்புல மர உரி தான். எங்க அண்ணா சாப்பிட்ட அதே காயும் கிழங்கும் கனிகளும் மட்டும்தான் இனிமே நானும் சாப்பிட போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் பரதன். இரவு பொழுது கழிஞ்சது, பகல் விடிஞ்சது. எல்லாரும் இப்போ கங்கையை கடந்து சித்திரக்கூட்டத்தை வந்து அடைந்தார்கள். சித்திரக்கூட்டத்துடைய அந்த மலையோட உச்சியில தான் லக்ஷ்மணன், ராமன் மற்றும் சீதை பர்ணசாலையில இருக்கா. இப்போ பரதன் எல்லா பக்கத்துலயும் தேடுறார். ஏன்னா இவா கீழே இருக்கா, மலை அடிவாரத்துல இருக்கா, இவாளுக்கு மலை உச்சியில இருக்கிற ராமன் தெரிய மாட்டார் இல்லையா? அதனால எல்லா திசைகளிலேருந்தும் தன் படை வீரர்களை மேல அனுப்புறார் பரதன். எல்லா பக்கத்துலேருந்தும் மலை மேல ஏறி போய் தேடுங்கோ, அண்ணா எங்கன்னு தேடுங்கோன்னு சொல்ல யானை குதிரைன்னு அத்தனையும் மலை ஏறி போய் தேட ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த சத்தம் கேட்கவே ராமன் லக்ஷ்மணன்கிட்ட கேட்கிறார், லக்ஷ்மணா ஏதோ சலசலப்பு ஓசை கேட்கறது, யாராவது ராஜாக்கள் தாக்குதலுக்கு வந்திருக்காளா இல்ல வேட்டையாட வந்திருக்காளான்னு பார், என்னன்னு பார் அப்படிங்கிறார். உடனே லக்ஷ்மணன் பக்கத்துல இருந்த ஒரு மரத்தின் உச்சியில ஏறி என்னன்னு பார்க்க பரதன் வர்றது தெரியறது. உடனே லக்ஷ்மணன் ராமன்கிட்ட சொல்றார், அண்ணா உங்களோட ராஜ்யத்தை உங்ககிட்டேருந்து பறிச்சது போராது, உங்களை காட்டுக்கு அனுப்பிச்சது போராதுன்னு இங்கேயே உங்களை தேடி தாக்குதலுக்காக பரதன் வந்துட்டான். இப்போ சொல்லுங்கோ, அவனை இப்பவே அழிச்சுடலாமா சொல்லுங்கோ அப்படின்னு லக்ஷ்மணன் கேட்கிறார். உடனே ராமன் சொல்றார், பரதனை பத்தி எனக்கு நன்னா தெரியும், அவன் மனசுல என்ன மாதிரி எண்ணங்கள் ஓடும்னு கூட எனக்கு தெரியும். அங்க என்ன நடந்திருக்கும்னு நான் சொல்லட்டுமா? கேக்கைய தேசத்திலேருந்து அயோத்திக்கு திரும்பி வந்திருப்பான், நேர போய் அப்பா தசரதரை சேவிச்சிருப்பான், அடுத்து என்ன தேடி இருப்பான். அங்க நான் இல்லைன்னதும் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுட்ட உடனே தன் தாயான கைகேயிய கடிந்து பேசியிருப்பான், திட்டிருப்பான் பரதன். உடனே நேர அப்பாவான தசரதர் திருவடியில விழுந்து அவர் இடத்துல இருந்து அனுமதி வாங்கிண்டு இவா எல்லாரையும் கூட்டிண்டு இப்போ இங்க வந்திருக்கான். இங்க வந்திருக்கிறது கூட எதுக்கு தெரியுமா? என்னை சம்மதிக்க வச்சு என்னை இங்கேருந்து அழைச்சின்னு போய் அயோத்தியில அரியணையில அமர்த்தி பட்டாபிஷேகம் பண்ணி பார்க்கணுங்கிறது தான் பரதனுடைய எண்ணமே தவிர எந்த ஒரு கெட்ட எண்ணமும் பரதன் மனசுல கிடையாது. அதனால பரதனை நீ இதுக்கு மேல பழிச்சு பேசினா அது என்ன பழிச்சு பேசுவதற்கு சமம் அப்படிங்கிறார் ராமன். இந்த இடத்துல
ராமனுக்கு தசரதர் போயிட்டாருங்கிறது தெரியாதா? அவர் பெருமாளாச்சே அப்படின்னா அதுதான் இந்த இடத்துல அவதார தசை. அவர் ஒரு மனிதனாக அவதாரம் பண்ணியிருக்கிறதுனால தன் அப்பாவை பற்றி அவருக்கு தெரியாத மாதிரி தான் இந்த இடத்துல ராமன் பேசுகிறார். மேலும் லக்ஷ்மணனுக்கு தெரியாதா? யாராலையுமே ராமனுக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்த முடியாதுன்னு லக்ஷ்மணனுக்கு தெரியாதா? அப்படி இருக்க பரதன் உங்களை தாக்கிறதுக்கு தான் வந்திருக்கான், பரதனை நான் அழிச்சுட்டுமான்னு லக்ஷ்மணன் ஏன் கேட்கணும் அப்படின்னா லக்ஷ்மணன் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக கேட்கல, ராமன் மேலே அவருக்கு இருக்கிற அக்கறை, அந்த பரிவின் காரணமாக பேசுறார். அதுதான் அவருக்கு தன் அண்ணா மேல இருக்கக்கூடிய அந்த அன்பு, பொங்கும் பரிவு. அதே பொங்கும் பரிவின் காரணமாகத்தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தையும் அருளி செய்திருக்கா. ஏன்னா இந்த பாசுரத்துல ஆண்டாள் பெருமாளை பார்த்து என்ன சொல்றா? அந்த திருவடி அந்த கரடுமுரடான தரையில நடந்து வர்றதை பார்க்க முடியலையேன்னு திருவடிக்கு பல்லாண்டு பாடுறா. ஆனா ஆண்டாளுக்கும் தெரியும் அந்த திருவடி தான் இந்த வையம் அளந்தது, அந்த திருவடி தான் விண்ணுலகையும் அளந்தது. இதெல்லாம் ஆண்டாளுக்கு தெரியும். தெரிஞ்சும் பொங்கும் பரிவின் காரணமா அந்த திருவடியை பார்க்கறச்சே அவளுக்கு அந்த திருவடிக்கு கொஞ்சம் கூட வலிக்க கூடாதுங்கிற எண்ணம் தான் மேலோங்கி இருந்தது. அதே மாதிரி லக்ஷ்மணனுக்கும் அண்ணா மேல அப்படி ஒரு பொங்கும் பரிவு. அதனால இந்த மாதிரி லக்ஷ்மணன் பேசினாரே தவிர வேற எதுவும் இல்லை. இப்போ பரதன் அந்த பர்ணசாலையை நோக்கி வரார். அந்த பர்ணசாலையோடைய ஒரு ஜன்னல் வழியா புகை வரதை பார்க்குறார் பரதன். உடனே முடிவு பண்ணிட்டார் இங்கேதான் அண்ணா இருக்கார் அப்படின்னு. ஏன்னா ராமன் அந்த இடத்துல அக்னிஹோத்திர காரியம் பண்றதுனால அந்த ஜன்னல் வழியா புகை வெளியில வருது. ஓடி வரார் பரதன். அந்த பர்ணசாலையின் உள்ள போய் பார்த்தா ராமன் தியானத்துல இருக்கார். பத்மாசனத்துல அமர்ந்தபடி, இடுப்புல மரவுரி, மேல மான்தோல், தலைக்கு மேல ஜட்டாபாரம், சாந்தமான முகம். ஆனா நெருப்புக்கு இருக்கக்கூடிய தேஜஸ் அவருடைய முகத்துல. ராமன் நாட்டில் இருந்தாலும் காட்டில் இருந்தாலும் ராமன் என்னைக்கும் ராமனாதானே இருப்பார். அந்த ராமனை சேவிச்ச பரதன் நேர ஓடி வந்து அவர் திருவடியில விழுந்தார். விழுந்து கண்கள்லேருந்து ஜலம் கொட்டுறது பரதனுக்கு. அண்ணா அண்ணா அண்ணான்னு அழுதாரே தவிர அவருக்கு வேற எதுவுமே பேச்சு வரல. அண்ணா அண்ணாங்கிறார். அழற அந்த பரதனை பார்த்த ராமன் அப்படியே பரதனை வாரி அணைச்சுண்டார். ராமர் இப்போ பரதனை பார்த்து அன்போட கேட்கிறார், என்னடா குழந்தை கோலம் இது, நீ எதுக்காக காட்டுக்கு வந்த? அப்பா எப்படி இருக்கார்? அப்பா நன்னா தானே இருக்கார். அப்பா நன்னா இருக்கிறச்சு உன்னை எப்படி காட்டுக்கு அனுப்பினார் அவர் அப்படின்னு ராமன் கேட்கிறார். பரதன்ட்டேருந்து எந்த பதிலும் இல்லை. என்ன சொல்றதுன்னு தெரியல அவருக்கு. அதனால அமைதியா இருக்கார். இப்போ ராமனை பொறுத்த வரைக்கும் பரதன் தான் ராஜா. ஏன்னா தசரதருக்கும் கைகேயிக்கும் ராமன் வாக்கு கொடுத்தாச்சு. அதனால இனிமே பரதன் தான் ராஜான்ற எண்ணம் தான் ராமனுக்கு. அதனால பரதனுக்கு சில ராஜ நீதிகளை சொல்லி கொடுக்கணும்னு ராமன் நினைக்கிறார். ஆனா ராஜாவா இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் இந்த மாதிரி உபதேசங்கள் கொடுக்க கூடாது. அதனால உபதேசம்னு கொடுக்காம அதுக்கு பதிலா கேள்விகளா கேட்கிறார் ராமர். அந்த ராஜ நீதிகளை எல்லாத்தையும் சொல்லிண்டே வந்து இதெல்லாம் கடைபிடிக்கிறியா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். எதுக்காக அப்படின்னா இப்படி கேள்வியா கேட்டா அப்ப பரதன் கட்டாயம் புரிஞ்சுப்பான். அண்ணா இப்படி கேட்கிறாருன்னா இந்த ராஜ நீதிகளை எல்லாம் நான் கடைபிடிக்கணும்னு அர்த்தம் அப்படின்னு பரதனுக்கு புரியும். அதனால கேள்வியாக கேட்க தொடங்குறார். கண்ணா பரதா, அப்பா சொல்படி நீ நடந்துக்கிறியா? அம்மாக்களையும் வசிஷ்டரையும் மரியாதையோட நீ நடத்துறியா? நன்னா கற்று தேர்ந்தவாள உன்னுடைய மந்திரியா நீ வச்சுருக்கியா? அவ சொல்ற அறிவுரைகளை கேட்டு நீ நடந்துக்கிறியா? தூக்கத்திலேயே ரொம்ப காலம் போக்காம கார்த்தால சீக்கிரம் எழுந்து அரசு பணிகளை எல்லாத்தையும் நீ பார்க்கறியா? மேலும் தேவையான அளவு தூக்கமும் உனக்கு இருக்கா? ராத்திரி தூங்கறதுக்கு முன்னாடி நாட்டை பத்தியும் பிரஜைகளை பத்தியும் ஏதாவது ஆலோசனை பண்ணிட்டு தூங்குறியா? ராஜ ரகசியங்கள் எல்லாம் வெளியில போகாம இருக்கான்னு பத்திரமா பாத்துக்கிறியா? தப்பு பண்றவாளுக்கு உரிய காலத்துல சரியான தண்டனைகள் கொடுத்துட்டு இருக்கியா? அதிகமான வரி வசூலிக்காம இருக்கியா? எல்லா வகையிலும் தகுதி வாய்ந்த ஒருத்தனா பார்த்து தேர்ந்தெடுத்து சேனாதிபதியா நியமிச்சிருக்கியா? உன் சேனைக்கு கொடுக்க வேண்டிய காலத்துல கொடுக்க வேண்டிய சம்பளத்தை சரியா கொடுத்துட்டு இருக்கியா? அகதிகள் அப்படின்னு யாராவது வந்தா அவளுக்கு அடைக்கலம் கொடுக்கறியா? முக்கியமா நம்ம நாட்டுல பெண்களுக்கு மரியாதை இருக்கா அப்படின்னு ராமர் கேட்கிறார். மக்கள் உன்ன எளிதில் வந்து சந்திக்கிற மாதிரி நீ நடந்துக்கிறியா? நாட்டுல வருமானம் செலவை விட அதிகமா இருக்கா அப்படின்னு கேட்கிறார் ராமர். வித்தியாசம் பாரபட்சம் எல்லாம் பார்க்காம நீதி வழங்கின்னு இருக்கியா அப்படின்னு இத்தனை கேள்விகள் ராமன் அடிக்கின்றே போறார். ராமன் முதல்ல கேட்ட கேள்வி அப்பா எப்படி இருக்கார் அப்படிங்கிறது. அந்த கேள்விக்கு பரதனால பதில் சொல்ல முடியல, அப்படியே விட்டுட்டார். இப்போ இத்தனை கேள்விகள் ராமன் கேட்ட அப்புறமும் பரதன் பதில் பேசலன்னா நன்னா இருக்காதே, பேசியே ஆகணுமே. அதனால பரதன் இப்போ பேச தொடங்குறார். அண்ணா, நான் ராஜ்ய பொறுப்பை ஏத்துட்டேன்னு நினைச்சுட்டேளா?
அதை நான் ஏத்துக்கல. ராஜ தர்மம் எனக்கு வேண்டாம், அதுக்கான தகுதி எனக்கு இல்லை. ஏன்னா என்னுடைய முக்கியமான தர்மம்னு நான் நினைக்கிறது எங்க அண்ணாவுக்கு ஒரு சேவகனா ஒரு தொண்டனா இருக்கணுங்கிறது. அந்த தர்மமே எனக்கு கிடைக்கல, அதுவே நடக்கலன்னு ஆனதுக்கப்புறம் இந்த ராஜ்ய தர்மம் அதுக்கு எனக்கு துளி கூட தகுதி கிடையாது அண்ணா. அதனால அந்த ராஜ தர்மத்தை நான் ஏத்துக்கவே இல்லை அப்படிங்கிறார் பரதன். மேலும் நீங்கள் சொன்னது சரிதான், அப்பா இருந்திருந்தா என்னை காட்டுக்கு அனுப்பியிருக்க மாட்டார்னு சொன்னேன் இல்லையா, அப்பா இல்லை அப்படின்னு பரதன் இப்ப சொல்ல தொடங்குறார். त्वामेव शोचान् तव दर्शनेप्सुः त्वयेव सक्ताम् अनिवर्त्य भूदिम् त्वया विहीनः तव शोकरूप्नः त्वां संस्मरन् அஸ்தமிதः பிதாமே அப்படிங்கிறார். அப்பா அஸ்தமிச்சுட்டார் அண்ணா அப்படிங்கிறார். இவா வந்ததோ ரகுவம்சம், அதனால சூரியன் அஸ்தமிக்கிற மாதிரி தசரதரும் அஸ்தமிச்சுட்டார் அப்படின்னு பரதன் சொன்னதை கேட்கறதுக்கு ராமனுக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. நில கொலைஞ்சு போயிட்டார் ராமன், அழறார் அப்பாவை நினைச்சு. பரதன் மேலும் சொல்றார், அண்ணா நாங்களெல்லாம் அப்பாவுக்கு பண்ண வேண்டியதை பண்ணிட்டோம், உங்களால சம்ஸ்காரம் பண்ண முடியாம போயிடுத்து, அப்பாவுக்கு தர்ப்பணமாவது பண்ணிடுங்கோ அப்படின்னு பரதன் சொல்றார். ராமன் கலங்குறார். எப்பேற்பட்ட துர்பாகியசாலினா, அப்பா போற சமயத்துல அவர் பக்கத்துல இருக்க முடியல, அவருக்கு ஒரு சம்ஸ்காரம் கூட பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுத்து பத்தியா, எப்பேற்பட்ட துர்பாகியசாலின்னு நொந்துக்கிறார். அங்க ஓடுற நதியான மந்தாகினி நதியில போய் தசரதருக்கு தர்ப்பணமும் பண்றார் ராமன். மேலும் அந்த காட்டுல என்ன கிடைக்கிறதோ அதை கொண்டு தசரதருக்கு பிண்ட பிரதானம் பண்றார். தரையில தர்ப்பப்பில்லை பரப்பி அதுல இழுப்ப பிண்ணாக்கையும் இலந்த பழத்தையும் ஒன்னா பிடிச்சு அதை கொண்டு பிண்ட பிரதானம் பண்ணார். இப்போ ராமன், லக்ஷ்மணன், சீதை, பரதன், சத்ருக்னன் எல்லாரும் அழறா தசரதரை நினைச்சு. இப்போ கூடவே அன்னையர்கள், வசிஷ்டர் மற்றும் மற்ற படை வீரர்கள், மக்கள் இவா எல்லாரும் பின்னாடி வந்துட்டு இருந்தா. முன்னாடி வந்து ராமன் இருப்பிடத்தை அடைஞ்சது பரதனும் சத்ருக்னனும் தான், மற்றவாள்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்கா குஹனோட சேர்த்து. அவ அத்தனை பேரும் இப்போ பர்ணசாலைக்கு வந்தாச்சு. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிக்கிறா. சொல்லிண்டு அன்றைய இரவு பொழுது தசரதர் நினைவாகவே துக்கம் அனுஷ்டித்து கொண்டு முடிஞ்சுடுத்து. அடுத்த நாள் கார்த்தால பொழுது விடியறது. இப்போ பரதன் போய் ராமனை சேவிச்சு பேச தொடங்குறார். அண்ணா, உங்களோட இந்த வனவாசத்தை முடிச்சுக்கோங்கோ, இதோட போறோம், அயோத்திக்கு திரும்பி வந்துடுங்கோ, நாங்க அத்தனை பேரும் தயாரா வந்திருக்கோம் உங்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி உங்களை அரியணையில அமர்த்தி அழகு பார்க்கணும்னு. அதனால இந்த வனவாசத்தை இத்தோடு முடிச்சுட்டு எங்களோட கிளம்புங்கோ. ரெண்டாவது, இந்த இக்ஷ்வாகு வம்சத்துல மூத்தவன் இருக்க இளையவன் அரசாண்டதா சரித்திரமே கிடையாது, அதையே நம்ம மாத்தி எழுதணும், அதனால கிளம்பி அயோத்திக்கு வாங்கோ. மூணாவது விஷயம், நீங்க அமர வேண்டிய அந்த சிம்மாசனத்துல அமர்வதற்கு எனக்கு துளியும் தகுதி கிடையாது. ஒரு குதிரையோட வேகமும் கழுதையோட வேகமும் ஒன்னாயிடுமா? ஒரு கருடனுடைய வேகமும் ஒரு குருவியுடைய வேகமும் ஒன்றாயிடுமா? நீங்க குதிரை மாதிரி, நான் கழுத மாதிரி, நீங்க கருடன் மாதிரி, நான் குருவி மாதிரி. அதனால என்னைக்கும் பரதன் ராமனாக ஆகவே முடியாது. அதனால நீங்க தான் வந்து அந்த சிம்ஹாசனத்துல அமர வேண்டும் அப்படிங்கிறார். நாலாவது, அப்பா பண்ண தப்ப புள்ளதான் திருத்தணும். அப்பா தப்பு பண்ணிட்டார் அப்படிங்கிறதுக்காக புள்ளையும் அதே தவறான பாதையில போகிறதுங்கிறது சரி கிடையாது. நம்ம அப்பா தப்பு பண்ணிட்டார், அந்த தப்பை சரி பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறார். அஞ்சாவது, இங்கேயே எல்லாரும் இருக்கா, மக்கள் இருக்கா, படை வீரர்கள் வந்திருக்கா, யானை வந்திருக்கு, பட்டத்து யானை வந்திருக்கு, அன்னையர்கள் அத்தனை பேரும் இருக்கா, இங்கேயே மந்தாகினி நதி ஓடுறது, இந்த நதி ஜலத்தையே கொண்டு இங்கேயே இப்போவே உங்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறோம். உங்களுக்காக தங்க பாதுகைகளை எடுத்துன்னு வந்திருக்கேன், அந்த பாதுகைகளை நீங்க சாத்திக்கணும். பட்டத்து யானை தயாரா இருக்கு, அதன் மேல நீங்கள் அமரணும். உங்களுக்கு வெண்கொற்ற கொடைய நாங்கள் பிடிக்கணும், இரு பக்கமும் சாமரம் வீசணும், சகல விதமான மரியாதைகளோட உங்களை திருப்பி அயோத்திக்கு அழைச்சிட்டு போய் அங்க சிம்ஹாசனத்துல அமர்த்தணும்ங்கிறது எங்களுடைய ஆசை அப்படின்னு பரதன் சொல்றார். இது அத்தனையும் ராமன் கேட்டார், பொறுமையா கேட்டார். கண்ணா பரதா, எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டியா? நீ ஒரு விஷயம் சொன்ன, அப்பா தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு சொன்ன, ஆனா உண்மை என்னன்னா அப்பா எந்த தப்பும் பண்ணல. அப்பாவுக்கும் கைகேயி மாதாவுக்கும் கல்யாணம் நடக்கறச்சேவே அப்பா உன்னுடைய தாத்தாவான அஸ்வபதிக்கு வாக்கு கொடுத்திருந்தார்.
அவருடைய பேரனுக்குத்தான் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கப்படும்னு அவர் வாக்கு கொடுத்திருந்தார். அந்த வாக்க மீறிதான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு அப்பா அறிவிச்சார். அதனால கடைசியா பரதனுக்கு தான் பட்டாபிஷேகம், ராமன் வனவாசம் போகணும்னு அப்பா எடுத்த முடிவு சரியான முடிவு தான். அதனால நீ அப்பாவை தப்பு சொல்லாத. ரெண்டாவது, கைகேயி மாதா மேலேயும் தப்பில்லை. ஏன்னா கைகேயி மாதாவின் இடத்துல அப்பா கடன் பட்டிருக்கார் பரதா. ஏன்னா முன்னொரு சமயம் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் நடந்த யுத்தத்துல தசரதர் அசுரர்களோட போராடுறச்சே அவர் உயிரை காப்பாத்தினது கைகேயி மாதா தான். அதனால கைகேயி மாதாவுக்கு அப்பா கடன் பட்டிருக்கார். அப்பா பட்ட கடனை பிள்ளைகளான நீயும் நானும் தான் தீர்க்கணும். அதனால கைகேயி மாதா என்ன சொன்னாலோ அதை பண்ண வேண்டியது உன் கடமை மற்றும் என் கடமை. அதனால நான் சொல்றத கேள். நீ இங்கேருந்து கிளம்பி அயோத்திக்கு போய் ஆட்சி பொறுப்பை பார். நான் இன்னும் காட்டுக்குள்ள போறேன், தண்டகாரண்யத்துக்கு போறேன். நான் போய் என்னுடைய வனவாச வேலையை தொடங்க போறேன். 14 ஆண்டுகள் வனவாசம் எனக்கு, உனக்கு ராஜ்ய பொறுப்பு. ரெண்டு பேருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை முதல்ல பூர்த்தி பண்ணுவோம் அப்படின்னு ராமன் சொல்றார். மேலும் அவளுடைய கடமைகளை ஒழுங்கா பண்ணாதான் நம்ம அப்பாவோட ஆத்மா அங்க சந்தோஷப்படும். அப்பா ஸ்வர்க்கத்திலேருந்து இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவார். அதனால அப்பா சொல்படி நடக்கிறது தான் நம்மளுடைய கடமை. மேலும் இதெல்லாம் பண்ண முடியாது, அவரவர் வழியில போவோம், எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் நடந்துப்போம் அப்படின்னு நம்ம நடந்துட்டோம்னா அப்பாவுக்கு அது மன கஷ்டத்தை கொடுக்கும். அவரை கொண்டு அதை நரகத்துல தள்ளும். அது உனக்கு வேணுமா? புத்து அப்படிங்கிற நரகத்திலேருந்து ஒரு அப்பாவை மீட்டு எடுக்கிறவனுக்கு பேர் தான் புத்திரன். எள்ளும் தண்ணியும் வார்த்து புத்துங்கிற நரகத்துக்குள்ள ஒரு அப்பா போகாமல் அவரை தடுத்து காப்பாத்துறானே, அவனுக்கு பேர் தான் புத்திரன். ஆனா நம்ம 2 பேருமே கடமையை பண்ணாம விட்டோம் அப்படின்னா நம்ம அப்பாவுக்கு நரகம் தான் கிடைக்கும். அது நடக்கணுமா நம்ம அப்பாவுக்கு? அதனால பரதா, நான் சொல்றத கேள். அப்பா கொடுத்த வாக்க காப்பாற்ற வேண்டிய கடமை நம்ம 2 பேருக்குமே இருக்கு. அதனால நீ அயோத்திக்கு போ, நான் தண்டகாரண்யத்துக்கு போறேன். நீ நாட்டை பார்த்துக்கோ, நான் போய் காட்டை பார்த்துக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து அப்பாவுடைய வாக்கை காப்பாற்றுவோம், அப்பாவுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் அப்படிங்கிறார் ராமன். இப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஜாபாலி அப்படிங்கிற ஒரு ரிஷி ராமன் இடத்துல பேசுறாரு. ராமா, எதுக்கு இதெல்லாம் சொல்ற? ஸ்வர்க்கத்தை நம்ம போய் பார்த்துருக்கோமா? நரகத்தை நம்ம போய் நேரில் பார்த்துருக்கோமா? இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியுமா? யாரோ ஏதோ ஏற்படுத்தினதை வச்சுண்டு ஸ்வர்க்கம் நரகம் அவளுக்கு அதிருப்தி இதெல்லாம் சொல்லின்னு இருக்கோமே. இதுக்கு பதிலா நீ ராஜ்ய பொறுப்பை ஏத்துண்டன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவா. நீயும் கஷ்டப்பட்டுண்டு, பரதனையும் கஷ்டப்படுத்திண்டு, எங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திண்டு, எதுக்கு? நீ ராஜ்ய பொறுப்பை ஏத்துண்டா அத்தனை பேரும் சந்தோஷப்படுவா. அதனால இந்த ஸ்வர்க்கம் நரகம் இதெல்லாம் நம்பாத, விட்டுடு. அதெல்லாம் உண்மையே கிடையாது, பார்த்தவா யாரும் இல்ல அப்படின்னு நாஸ்திகம் பேசுறார் இந்த ஜாபாலி. அதை கேட்ட ராமனுக்கு அவ்வளவு கோபம் வந்துதான். உடனே ராமன் சொல்றார், இந்த நாஸ்திகம் பேசுறவாளை மட்டும் வளர விடவே கூடாது. அவ நன்னா இருக்கிறவாளையும் கெடுத்துடுவா. எல்லாரும் எப்படி வேணா மனம் போன போக்குல வாழலாம் அப்படின்னு தப்பான பாதையில எல்லாரையும் திசை திருப்பிடுவா இந்த நாஸ்திகம் பேசுறவா. அதனால அவ மட்டும் ஒரு ராஜ்யத்துக்குள்ள இருக்கவே கூடாது. ராஜ்யத்துக்குள்ளேயே அவ இருக்கக்கூடாதுங்கிறச்சே இவரோ ராஜ்யத்துல முக்கியமான பொறுப்புல இருக்கார். அயோத்தியில ஒரு மந்திரி ஸ்தானத்துல இருக்கார் இந்த ஜாபாலிங்கிற ஒரு ரிஷி. இவர் இந்த மாதிரி பேசுறது ரொம்ப பெரிய தப்பு. இவ்வளோ நாளி நான் பரதன்ட்ட புத்தி சொல்லிட்டு இருந்தேன், அப்பாவை தப்பு சொல்லாத பரதா, அப்பா மேல எந்த தப்பும் இல்லைன்னு. ஆனா இப்போ நானே சொல்றேன், எங்க அப்பா பண்ண ஒரே ஒரு தப்பு, இந்த ஜாபாலிய மந்திரிங்கிற ஸ்தானத்துல உட்கார வச்சிருந்தாரே, இதுதான் எங்க அப்பா பண்ண ஒரே ஒரு தப்பு அப்படின்னு ராமன் கோபமா பேசுறார். உடனே ஜாபாலி சொல்றார், ராமா என்ன தப்பா நினைச்சுன்றாத, நான் நாஸ்திகம் பேசக்கூடிய நாஸ்திகவாதியெல்லாம் இல்லப்பா. அப்படி ஏதாவது சொன்னாலாவது நீ அயோத்திக்கு திருப்பி வருவியா அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னனே ஒழிய நான் நாஸ்திகவாதி எல்லாம் கிடையாது அப்படிங்கிறார். கூடவே வசிஷ்டரும் சொல்றார், இல்லப்பா அவர் வேதம் கற்றவர் தான், வேதம் கற்ற நல்ல ரிஷிப்பா அவர். உன்மேல கொண்ட பரிவின் காரணமா அப்படி பேசிட்டாரே ஒழிய அவர் நாஸ்திகவாதி இல்லை அப்படின்னு வசிஷ்டர் சமாதானப்படுத்துறார் ராமனை. பரதன் தன்னுடைய சாரதி அழைச்சு தரையில தர்பையை பரப்ப சொன்னார். அது மேல போய் உட்கார்ந்து இனிமே நான் எதுவுமே உண்ண போறதில்ல, உண்ணாமல் இருந்து என் உயிரை விட போறேன் அப்படின்னார். ராமன் உடனே சொல்றார், பரதா நம்ம உயிரை போக்கிக்கிற உரிமை நமக்கு கிடையாது, நீ கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. அப்பா வாக்க நான் மீற முடியாது, ஒண்ணு வேணா என்னால பண்ண முடியும்.
14 ஆண்டுகள் நான் வனவாசம் போயே தீருவேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். அதனால நான் 14 ஆண்டுகள் வனவாசத்தை பூர்த்தி பண்றேன். அது வரைக்கும் நீ ராஜாவா இருந்து அயோத்தியை பார்த்துக்கோ. 14 ஆண்டுகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் திருப்பி வரேன். நான் திரும்பி வந்த உடனே பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ராஜ்ய பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறார் ராமன். அப்பவும் பரதன் ஒத்துக்கிற மாதிரி இல்லை, குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறார். உடனே தேவரிஷிகள் எல்லாரும் இறங்கி வந்துடுறா. வந்து பரதன்ட்ட சமாதானம் சொல்றா, அண்ணா பேச்ச கேளுப்பா அப்படின்னு. அவளுக்கு என்னன்னா, இனிமே ராவண வதம் நடக்கணும் ராமனால. அதனால தேவரிஷிகள்லாம் வந்து பேசுறா பரதன்ட்ட. பரதன் யார் பேச்சையும் கேட்கல. ராமன் பார்த்தார், இப்படி குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறிய பரதான்னு பரதனை தன் பக்கத்துல அழைச்சு அன்போட தன் மடியில பரதனை அமர்த்தி பரதன்ட்ட பேச தொடங்குறார். இங்க பாரு பரதா, உங்க அம்மா 14 ஆண்டுகள் நீ ராஜாவா இருக்கணும்னு வரம் வேண்டி வாங்கின்னு இருக்கா. உங்க அம்மா வரத்தின்படி நீ போய் ஆட்சி பொறுப்பை பார். 14 ஆண்டுகள் உங்க அம்மாவை திருப்திப்படுத்து. 14 ஆண்டுகள் முடிஞ்ச உடனே வனவாசமும் முடிஞ்சிடும் எனக்கு. நான் அயோத்திக்கு திருப்பி வரேன். வந்து பட்டாபிஷேகம் பண்ணிட்டு உங்க எல்லாரையும் நான் திருப்திப்படுத்துறேன். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு ராமன் எடுத்து சொல்றார். அப்பவும் பரதன் ராமன்ட்ட கேட்கிறார், சரி அண்ணா, இப்போ ராஜ்ய பொறுப்பு யாரோடது? ராமன் சொல்றார், உன்னோடதுதான்ப்பா, அதுல என்ன சந்தேகம்? அப்போ இந்த ராஜ்ய பொறுப்பை நான் விருப்பப்பட்டா யாருக்கு வேணா கொடுக்கலாமா? தாராளமா நீ கொடுக்கலாம் அப்படிங்கிறார் ராமன். அப்போனா நான் இப்போவே இந்த ராஜ்ய பொறுப்பை உனக்கு கொடுக்குறேன், நீ ராஜாவா மாறிடு அப்படிங்கிறான் பரதன் திருப்பியும். அப்போ ராமன் சொல்றார், ராஜ்ய பொறுப்பை எனக்கு கொடுக்கறதுக்கு உனக்கு அதிகாரம் இருக்குப்பா, ஆனா இந்த ராஜ்ய பொறுப்பை ஏத்துக்கிறதுக்கு இப்போ எனக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா நான் இந்த 14 ஆண்டுகள் வனவாசத்தை பூர்த்தி பண்ணியே ஆகணும்னு வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறார். உடனே பரதன் அப்பவும் விடாம பேசுறார், இந்த கர்மாலாம் யாராவது ஒருத்தரால பண்ண முடியாம போயிடுத்து அப்படின்னா அவ என்ன பண்ணுவா, ஒரு பில்லை தொட்டு இன்னொருத்தர் கையில கொடுத்து அவளை விட்டு அந்த கர்மாவை பண்ண சொல்லிடுவா. அந்த மாதிரி நீங்களும் ஒரு பில்லை தொட்டு என் கையில கொடுத்துருங்கோ, உங்களுக்கு பதிலாக நான் வனவாசம் போயிடுறேன், நீங்க அயோத்திக்கு போயிடுங்கோ அப்படிங்கிறான் பரதன். அதுக்கு ராமன் சொல்றார், அதெல்லாம் கர்மா பண்ணவே முடியல, உடம்பு முடியல அப்படின்னு கடைசி பட்சமா ஒருத்தர் கையாளக்கூடிய ஒரு மார்க்கம் அது. அதை போய் திடகாத்திரமா இருக்கிற நான் பண்ணா தப்பான எடுத்துக்காட்டா ஆயிடும் பரதா, புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். மேலும் ராமன் சொல்றார், பரதா இது என்னுடைய தீர்மானம், இதை நீ நன்னா புரிஞ்சுக்கோ. அப்பா பேச்ச நான் மீற முடியாது. சந்திரனை விட்டு ஒளி பிரிந்தாலும் பிரியலாம், இமயமலையை விட்டு பனி பிரிந்தாலும் பிரியலாம், கடல் கரைய கடந்தாலும் கடக்கலாம், ஆனா நான் என்னைக்கும் தந்தையின் வாக்கை மீறமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் ராமன். இந்த அத்தனை சம்பாஷணையும் கேட்டு இருந்த வசிஷ்டர் இப்போ பரதன்ட்ட சொல்றார், அப்பா பரதா, நீயோ நான் ராஜாவா இருக்க மாட்டேன், எனக்கு ஆட்சி பொறுப்பு வேண்டான்னு நீ சொல்ற. ராமனோ 14 ஆண்டுகள் வனவாசத்தை நான் பூர்த்தி பண்ணியே தீருவேன்னு சொல்றான். இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீ எழுந்துருளை பண்ணி கொண்டு வந்திருக்கியே அந்த தங்க பாதுகை, அதை ராமன் இடத்துல கொடுத்து அவன் திருவடியில சாத்திக்க சொல்லு. அந்த பாதுகையை நம்ம வாங்கிட்டு போய் அயோத்தியில அரியணையில வச்சு அந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணுவோம். 14 ஆண்டுகள் ராமன் திரும்பி வர வரைக்கும் அந்த பாதுகையே அயோத்திய ஆட்சி பண்ணட்டும் அப்படின்னு வசிஷ்டர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் பரதனுக்கு. அதை கேட்ட பரதன் இப்போ பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அதிரோஹாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே ஏதேஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதா. அண்ணா, நீங்க இந்த பாதுகைகள் மேல எழுந்தருளணும். இந்த பாதுகைகள் தான் இனிமே இந்த உலகையே ஆளப்போகின்றன. எல்லாருக்கும் இந்த பாதுகை தான் யோகக்ஷேமத்தையே கொடுக்க போறது அப்படின்னு பரதன் சொல்றார். யோகக்ஷேமம் அப்படின்னா இல்லாததை கொடுக்கும், இருப்பதை காக்கும், அத்தனையும் இனிமே இந்த பாதுகைகள் தான் பண்ண போறது அப்படின்னு சொல்லி ராமன் இடத்துல பரதன் பிரார்த்தனை பண்ணிக்கிறார். உடனே ராமன் அந்த தங்க பாதுகைகளை தன் திருவடியில சாத்திண்டு அதை மீண்டும் கழட்டி பரதன் இடத்திலே கொடுக்கிறார். இப்போ பரதன் ராமன்ட்ட 4 விஷயம் சொல்றார். அண்ணா, நீங்க போக சொல்றதுனால தான் நான் அயோத்திக்கு திருப்பி போறேன். நான் இந்த காட்டிலேயே இருந்துடணுங்கிற முடிவோட தான் வந்தேன். ஆனா நீங்க சொல்றதுனால நான் இப்ப திரும்பி போறேன். 2வது விஷயம், 14 ஆண்டுகள் நீங்க திரும்பி வர வரைக்கும் நான் இதே மர உரியில தான் இருப்பேன், தலையில ஜட்டாமுடியோட தான் இருப்பேன். நீங்க சாப்பிடக்கூடிய அதே கிழங்கு கனிகள் தான் நானும் சாப்பிடுவேன். 3வது விஷயம், பாதுகைக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பேன், பாதுகா தேவி தான் ஆட்சி பண்ண போறா அயோத்திய. 4வது விஷயம், 14 ஆண்டுகள் பூர்த்தி ஆனதும் நீங்க வந்துடணும். ஒருவேளை நீங்க வரல அப்படின்னா நான் அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன் அப்படின்னு பரதன் சொல்றார். இத்தனையும் சொல்லிட்டு அந்த பாதுகைய தன் தலையின் மேல ஏழை பண்ணிட்டு போறார்.
பட்டத்து யானை வந்திருக்கு. அந்த யானையின் மேல ராமனை அமர்த்தி அவருக்கு வெண்கொற்ற கொடையை பிடிச்சுண்டு சாமரம் வீசிக்கொண்டு ராமன் அயோத்திக்கு திருப்பி அழைச்சிட்டு போகணும்னு வந்தார். இப்ப ராமன் வரல. அதனால அந்த பாதுகைய பட்டத்து யானையின் தலை மேல ஏழை பண்ணிண்டு பாதுகைக்கு வெண்கொற்ற கொடையை பிடிச்சுண்டு பாதுகைக்கே சாமரத்தை வீசிண்டு அந்த பாதுகைய அயோத்திக்கு ஏழை பண்ணிட்டு வந்தார் பரதன். அயோத்தி அரண்மனைக்குள்ள பரதன் நுழையிறார். அரண்மனையே வெறிச்சோடி இருக்கு. ராமன் இல்லாத இடத்துல அவருக்கு இருக்கவே பிடிக்கல. எங்க அண்ணா இல்லாத இடத்துல நான் எப்படி வசிப்பேன் அப்படின்னு நொந்துக்கிறார். வசிஷ்டர் இடத்துல பரதன் அனுமதி கேட்கிறார். குருவே, எனக்கு இந்த அரண்மனையில இருக்க பிடிக்கல, அதனால அயோத்திக்கு வெளியில நந்தி கிராமம் அப்படிங்கிற இடம் இருக்கே, அந்த இடத்துலயே பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாமா அப்படின்னு வசிஷ்டர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு எல்லாரும் நந்தி கிராமத்துக்கு போறா. அங்க போய் பரதன் மக்கள்கிட்ட சொல்றார், யாரும் என்ன ராஜான்னு சொல்லாதீங்கோ, நான் ஒரு தர்மகர்த்தா மாதிரி தான். இங்க ராமனுடைய பாதுகைகள் தான் அயோத்தியை ஆட்சி பண்ண போறது. அந்த பாதுகைக்கு நான் ஒரு சேவகனா இருப்பனே ஒழிய நான் ராஜா இல்லை அப்படின்னு பரதன் மக்கள் கிட்ட சொல்றார். இந்த பாதுகைகள் தான் தர்மத்தை நிலைநிறுத்த போறது. இந்த பாதுகைகள் தான் உங்களுக்கும் பாதுகாப்பா இருக்க போறது. மேலும் இந்த பாதுகைகளுக்கு தான் நீங்கள் வெண்கொற்ற கொடையை பிடிக்கணும், இந்த பாதுகைக்கு நீங்கள் சாமரம் வீசணும் அப்படின்னு சொல்லி சரையு போன்ற புண்ணிய நதிகளுடைய தீர்த்தத்தை கொண்டு அந்த பாதுகைக்கு வசிஷ்டர் மற்றும் பல ஆச்சாரிய புருஷர்கள் முன்னிலையில பரதன் பட்டாபிஷேகத்தை பண்ணினார். அந்த பாதுகைக்கு ஒரு பிரதிநிதியாக இருந்து கொண்டு அயோத்தியினுடைய ஆட்சி பொறுப்பை கண்காணிச்சுண்டு வந்தார் பரதாழ்வார். பரதனை போல ஒரு தம்பி எல்லாருக்கும் கிடைச்சிடுவாளா அப்படின்னு சுக்ரீவன் இடத்துல ராமனே சொல்லி பெருமைப்பட்டுக்கிற அளவுல பரதனுக்கு ராமன் மேல மாறாத அன்பு, ராமன் திருவடி மேல மாறாத பக்தி. அந்த பரதாழ்வார் சொன்ன மாதிரி ராமனுடைய அந்த திருவடியானது எல்லாருக்கும் யோகக்ஷேமத்தை கொடுக்கட்டும், இல்லாததை எல்லாருக்கும் கொடுக்கட்டும், இருப்பதை காத்தருளட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பாசுரத்தை இன்றைய தினம் பூர்த்தி பண்ணுவோம். நாளைய தினம் நாளைய பாசுரத்தை அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா.